Ta-da! Hey sweeties, I'm so glad to see you all after a weekend. I wish you all to have happy week ahead. Okay, இப்போ இருக்க இந்த வீக் நமக்கு ரொம்ப ஹாப்பியா போகணும்னு நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். And I welcome you all to my English class for Senior KG. Which class I'm going to take now? Senior KG. Are you ready, kids? Good. Senior KG kids எல்லாம் ரொம்ப சின்சியரா இருக்கீங்க, ரொம்ப ப்ராப்பரா ஹோம்ஒர்க் பண்றீங்க. உங்க கர்சிவ் எல்லாம் பார்க்கறச்ச ரியலி அல்டிமேட், அவ்வளோ அல்டிமேட்டா பண்றீங்க. யூனிக்கா இருக்கு. ஒருத்தரோட கர்சிவ்மே அவ்வளோ கிளீனா, அவ்வளோ நீட்டா ப்ரெசென்ட் பண்றதுல ஐ எம் சோ கிளாட் டு டீச் யூ. உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு டீச் யூ. நிஜமா குட்டி குட்டி குழந்தைங்க, ஒரு 5 வயசு குழந்தைங்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல மேமோட வீடியோ பார்த்து உங்க பேரண்ட் எவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறாங்க, அதுக்காக அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ரியலி அவங்களையும் நான் பெருசா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஐ எம் சோ கிளாட். அண்ட் தென் நிஜமா நீங்க அனுப்புற வாய்ஸ் மெசேஜ் ஆகட்டும் அண்ட் உங்களோட சின்சியர் எஃபர்ட், ஒருத்தரும் அதை நான் மெனக்கட்டு நான் இவ்வளோ மேம் சொல்ற ஒரு வார்த்தைக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். மேம் சொல்ற எல்லாத்தையுமே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஐ கேன் டூ ஆல். நீங்க ஒரு நாளும் உங்க ஹோம்ஒர்க்ல நீங்க எஃபர்ட் எடுக்கிறப்ப ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் டு பி அ டீச்சர் ஃபார் யூ. உங்களுக்காக டீச்சரா இருக்கிறதுல மேமுக்கு ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஓகே, ஸோ நவ் we are going to enter our class. Okay, in our class, which I have said in previous class, ma'am divided 4 sections. Our first section is, what is our first section? Rhymes. Are you ready to sing with me? Good. What's our first rhymes? The prayer rhymes. How do you sing the prayer rhymes? This is the day. This is the day that the Lord has made. That the Lord has made. We will rejoice. We will rejoice and be glad in it. And be glad in it. For this is the day. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day. This is the day that the Lord has made. I have explained its meaning. இதோட மீனிங் எல்லாம் மேம் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். And we have learned our second rhymes too. Which is our second rhymes? Do you remember anything? நம்மளோட செகண்ட் ரைம்ஸ் என்ன மேம் எடுத்தது லாஸ்ட் கிளாஸ்ல? பிக்கி ஆன் த ரயில்வே லைன். எஸ், பிக்கியோட ரைம்ஸ் பார்த்தோம் இல்லையா? பிக்கி ரயில்வே லைன்ல ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு இருந்துதான். டவுன் கேம் அன் என்ஜின் வந்து பின்னாடி வந்துட்டே இருந்துதான். அப்ப என்ன ஆயிடுச்சு? பிக்கிக்கு ஹர்ட் ஆயிடுச்சான். நீங்க பார்த்து வந்திருக்க கூடாதா அப்படின்னு பிக்கி கேட்டா டிரைவர் என்ன சொன்னாராம்? ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நான் ஒரு ரைம் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீக்? எஸ், that is our second rhymes. I'm going to sing now. Okay, piggy on the railway line picking up stones. Down came an engine, broke piggy's bones. Said the piggy, that's not fair. This is sarilla. Oh, said the engine driver, I don't care. என்ன சொன்னாரா? I don't care அப்படின்னு சொல்லிட்டா. This is our second rhymes, right? Good. In this week I'm going to sing our third rhymes, which is hot cross buns. What is our third rhymes? We all நம்ம இதை வந்து நம்மளோட ப்ரீகேஜில இருந்தே பாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஹாட் கிராஸ் பன்ஸ், ஹாட் கிராஸ் பன்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு மேன் இருக்கார்ல, இந்த மேன் இவர் இருக்கார்ல, இவர் தெரியுதா உங்களுக்கு கேமரால? இந்த மேன் இருக்காருல்ல, அவர் என்ன வித்துட்டு இருக்காரு? அவரோட பேஸ்கெட்ல பாத்தீங்களா என்ன வச்சிருக்காரு? கிராஸ் போட்ட பன்ஸ் இருக்குல்ல, பன் மேல அவர் இந்த கிராஸ் சிம்பிள்ல பன் வச்சிருக்காரு. சரியா? அது எப்படி இருக்கான்? ஹாட்டா இருக்கான், சூடா இருக்கான். அதுதான் இந்த ரைம்ஸ். ஓகே, ஹாட் கிராஸ் பன்ஸ், ஹாட் கிராஸ் பன்ஸ், ஹாட் கிராஸ் பன்ஸ். 1 a penny, 2 a penny, hot cross buns. If you have no daughters, give them to your sons. 1 a penny, 2 a penny, hot cross buns. உங்களுக்கு சின்ன கேர்ள் பேபி இல்லையா?
பரவாயில்ல, இது உங்க பாய் பேபிக்கு வாங்கி கொடுங்க. ஹாட் கிராஸ் பன்ஸ் அவர் என்ன பண்றாரு, ரோட்ல தெரு தெருவா போயிட்டு பன்னு வித்துட்டு இருக்காரு. அதுதான் இந்த ரைம்ஸ். சரியா? நம்ம இப்ப பாடலாமா? Shall we sing it now? Do the action with man. Hot cross buns, hot cross buns. 1 a penny, 2 a penny, hot cross buns. Cross buns, hot cross buns. If you have no daughters, give them to your sons. 1 a penny, 2 a penny, hot cross buns. It's so easy, la. This is you have learned from playgroup, la. Yes. So sing all these rhymes and send me as a voice message. Okay? இந்த 3 rhymes நீங்க இந்த வீக்ல practice பண்ணிட்டு மேம்க்கு வாய்ஸ் மெசேஜ் எதுல அனுப்பணும்? Through WhatsApp. Okay? Get it? Good. Now we will move on to our second section. Get ready for that. Are you ready? Come on. Let's go to rock. Yes. Which is our first story now? In this term, our first story is the ant and the grasshopper. Ant என்ன சொன்ன மேம்? கட்டெரும்பு. grasshopperனா வெட்டு கிளி. ரைட்டா? நீங்க இந்த ஸ்டோரி பார்த்த பின்னாடி யாரும் வீட்ல போய் பாத்தீங்களா? Have you seen grasshopper in your garden? உங்க கார்டன்ல grasshopper இருக்கா, ant இருக்கான்னு போய் யாராச்சும் பாத்தீங்களா? குட். பார்க்கலன்னா இந்த கிளாஸ்க்கு அப்புறம் go and check. ஓகே? ஏன்னா எல்லாரோட கார்டன்லயும் என்ன இருக்கும்? ஆண்டும் grasshopperம் இருக்கும். ஓகே? ரைட். What we have learned in our previous class ma, ma'am உங்களுக்கு first pair எடுத்தேனா, first pairல நமக்கு 3 points இருந்துதான். What are that? One summer day, a merry grasshopper was dancing, singing and playing violin with all his heart. He saw an ant passing by bearing along with great toil. பெரிய toil எதுன்னு இது ஃபுட்டுக்கான இந்த இது மாதிரி வச்சிருக்குள்ள மண்ணுருண்ட மாதிரி, அதுதான். along with great toil அவதா to store for the winter. விண்டருக்கு ஸ்டோர் பண்றதுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸும் மேம் வந்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்புறம் எங்க நீங்க பிரெத் எடுக்கணும், எங்க சென்டென்ஸை முடிக்கணும், எப்படி 2 வேர்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணி நீங்க பை ஹார்ட் பண்ணணும்னு மேம் சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் காட் தட். நீங்க அதுக்கான பார்த்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க பை ஹார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நவ் வி வில் மூவ் ஆன் டு த ரெஸ்ட். ஓகே? கம் அண்ட் சிங் வித் மீ இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் சோ ஹார்ட், said the grasshopper. என்னாச்சு இது என்ன கதை பார்த்தோம் நாம? ஒரு சம்மர் டேல ஒரு கிராஸ்ஹாப்பர், ஒரு ஜாலியான கிராஸ்ஹாப்பர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ரொம்ப லயிச்சு போயிட்டு வயலின் வாசிச்சுட்டு ஜம்முன்னு ஜாலியா இருந்துதான். அந்த வழியா ஒரு கட்டெரும்பு என்ன பண்ணுச்சான்? பேரிங், ரொம்ப வெயிட்டா இருக்கிற ஒரு டாயில், அது கிரேட் டாயில். எதுக்கு? வெதர் டு ஸ்டோர் ஃபார் த வின்டர். வின்டர் வெதர் வரும், சில்லுன்னு பனிக்காலம் வரும், அதுக்காக ஸ்டோர் பண்றதுக்காக என்ன நினைச்சு கட்டெரும்பு அதோட ஃபுட்டை எடுத்துட்டு போயிட்டு இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது இப்போ? கம் அண்ட் சிங் வித் மீ இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் சோ ஹார்ட். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு நடுவில் என் கூட வந்து கொஞ்சம் பாட்டு பாடு அப்படின்னு யார் கூப்பிட்டுச்சான்? கிராஸ்ஹாப்பர் கூப்பிட்டுச்சான். கிராஸ்ஹாப்பர் யாரை கூப்பிட்டுச்சு? ant. என்னன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு? கம் அண்ட் சிங் வித் மீ இன்ஸ்டெட் ஆஃப் working so hard, said the grasshopper. Let's have fun together. Come on, let's have fun together. நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம் வா அப்படின்னு யாரை கூப்பிட்டுச்சான்? ant. grasshopper கூப்பிட்டுச்சான். என்ன சொல்லிச்சு எறும்பு? I must store food for the winter, said the ant. Advise you to do the same. அப்படின்னு சொல்லிச்சான். And advise you to do the same. நீ இதே மாதிரி பண்ணு. Don't worry about winter.
it's still very far away. விண்டரை பத்தி நீ கவலைப்படாத, இட்ஸ் ஸ்டில் வெரி ஃபார் அவே. இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு விண்டருக்கு. ஏன்னா இப்பதானே சம்மரு. விண்டர் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும்? இன்னும் 3 months இல்ல 5 months இருக்கு. ஸோ அவ்வளோ நாள் இருக்கு. நீ ஏன் இப்பவே ஒரி ஆக்கிக்கிற? இப்பவே எதுக்கு சாப்பாடெல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கிற? கம் அண்ட் ஹேவ் ஃபன் வித் மீ அப்படின்னு யார் கூப்பிட்டாங்க? கிராஸ் ஹாப்பர் கூப்பிடுது. அப்ப என்ன சொல்லுச்சு கிராஸ் ஹாப்பர்? Don't worry about the winter. It's still very far away, said the grasshopper, laughing at him. But the ant wouldn't listen and continued his toil. நீ சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு grasshopper? நக்கலா ஒரு கலாயா ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சா. Don't worry about the winter. It's still far away, said the grasshopper and laughing at him. முட்டாளே, எப்போ இருக்கிற ஒரு விண்டருக்கு நீ இப்ப போய் சாப்பாடு சேர்த்து வைக்கிறேன்னு ஜாலியாவே இல்லாம ஏன்டா இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கலாச்சி போயிட்டு என்ன பண்ணிச்சான் அப்படின்னு சிரிச்சிச்சான். ஆனா ஆண்ட் என்ன பண்ணுச்சு? பட் த ஆண்ட் wouldn't listen. அவன் சிரிக்கிறதையோ டீஸ் பண்றதையோ ஆண்ட் வந்து என்ன பண்ணல, கவனிக்கவே இல்லையா. பட் த ஆண்ட் wouldn't listen and continued his toil. அதோட டாயில் இருக்குல்ல, அதாவது அந்த ஃபுட்டோட பால் இருக்குல்ல, அதை கண்டினியூ என்ன பண்ணிட்டே போச்சு, அது பண்ணிக்கிட்டே போச்சா. தட்ஸ் இட். திஸ் இஸ் a second pair of the story. From this to this. Okay. இன்னைக்கு இந்த லெசன்ல ஸ்டோரியில நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே. Instead of story, மேம் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, try to by heart some new words from your mouth. நீங்க சொல்லி சொல்லி பழகிட்டே இருக்கிறப்ப தான் நீங்க ரொம்ப குட்டி குழந்தைங்களாகவும் இருந்தாலும் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஃப்ளூயண்டா வந்துட்டே இருக்கும். ரைட்டா? இட்ஸ் so hard. I can't able to by heart. I can't able to speak அப்படின்னு நீங்க இத மேம் சொல்ற ஒர்க் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணாம try to implement it every class. ஓகே. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு நியூ வேர்ட்ஸ் எல்லாம் மெமரியில ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் டங் ட்விஸ்ட் ஆயிடும். ஸோ யூ கேன் ஏபிள் டு டாக் இன் இங்கிலீஷ் fluently. Okay, so that keep practice to by heart. By heart பண்ணிட்டே இருங்க. 2 points ஒரு டேக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த full weekல you can able to by heart this story. Okay, now I am going to say from the first. One summer day, a merry grasshopper was dancing, singing and playing violin with all his heart. He saw an ant passing by, bearing along with great toil a weather to store for the winter. Come and sing with me instead of working so hard, said the grasshopper. Let's have fun together. Come on, let's have fun together. அது யார் சொன்னாங்க? grasshopper. I must store food for the winter, said the ant. Advise you to do the same. நான் உனக்கும் இதுதான் சொல்றேன்னு அட்வைஸ் பண்ணுச்சு. Don't worry about the winter. It's far away, said the grasshopper, laughing at him. But the ant wouldn't listen and continued his toil. That's it. Okay. Keep on practice to by heart. Okay. Now we will move on to our third section, which is we have in our lesson portion. Okay, come on. In our lesson, turn on page number 7. Yes, what we have here? Sounds of na u. We have 5 vowels, right? A, E, O, What is that? A, E, I, O, U. Yes, we have learnt 4 letters from our previous class. நமக்கு முன்னாடி இருக்கிற previous classல நம்ம 4 letters ஓட soundsம் அது ரிலேட்டடான வேர்ட்ஸும் படிச்சோம். Today we are going to learn sounds of umbrella. What is that? Umbrella. U ஓட sound என்னமா phonicsல? Say it again with ma'am. Make it from here. அப்படி சொல்றது. சொல்றது வந்து A ஓட sound. Okay.
umbrella. Make it from here. Okay, right. Here we have, as usual, 6 word related picture with word, letter related picture with word, and here related few words. Okay, right. What is our first picture we have here? I hope you are all very talented and you are all able to learn this with your own. நீங்களே இதை படிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவ்வளோ அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிருக்கீங்க. See, look at here, this picture. What we have here? K, A, P. What is that? K, A, P. Combine these sounds. K, A, P, K. What is that? Coffee cup. Have you seen this in your home? உங்கள் வீட்டில் இருக்க காஃபி கப்பு? Yes. K, A, P, K. Bug, bug. Lady bug. பாப்போம் இல்லையா? பக்னு என்னது? வண்டு. What is that? வண்டு. Bug, bug. Then what is this? Sun. Where are you able to see the sun? We can able to see the sun in the sky. It's so hot illa. We can see it in morning time. Daytime la நம்ம பார்க்க முடியும். What is that? Sun. Sun. The next picture we have jug. Jug. What is that? இது கொஞ்சம் கப்பை விட பெருசா இருக்கும். இதுக்குள்ள கொஞ்சம் நிறைய குவாண்டிட்டி நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். எக்ஸ்ட்ரா குவாண்டிட்டியை ஃபுல்லா வச்சுட்டு அதை சர்வ் பண்ணுவாங்க. கப்லையோ மக்லையோ கொடுத்து அதை சர்வ் பண்றதுக்கு பெருசா என்ன இதில் வச்சிருப்போம் நம்ம அதை காஃபி டீ எல்லாம். ஜக் இல்ல பாத்ரூம் ஜக்கு கூட சொல்லலாம். பாத்ரூம்ல நம்மள யூஸ் பண்ணுவோம்ல ஜக், அதை கூட ஜக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்பெல் இட் அகைன். ஜக். Then what is this? Bun. நம்ம இப்போ ஹாட் கிராஸ் பன்ஸ் பார்த்தோம் இல்லையா, பாடணும் இல்லையா ரைம்ஸ், அதுல வர பன் தான் இதுவும். நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க நிறைய நினைக்கிறேன் பேக்கரியில. What is this? Bun. Finally we have mug. Mug. கப்புங்கிறது கொஞ்சம் இதா இருக்கும், மக் இருந்து பெருசா இருக்கும். பார்த்துருப்ப பெரிய சைஸ்ல இருக்கும், அது ஹேண்டில் வச்சு குடிக்குவாங்க. Wait, I'll show you. Yes, this is cup and this is mug. Look at this. Look at this. Who is here? Me. How is it? Nice. What is this? This is mug. இது பெரிய மக்ல கொஞ்சமா ஊத்தி சிப் பண்ணி குடிப்பாங்க. இது குட்டியில குடிக்கிறதா கப். ரைட்டா? This is cup and this is mug, which we used in restroom or which we used to store lots of water and for few cups of coffee or tea called jug. நிறைய வச்சு ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்வாங்க? ஜக்னு சொல்வாங்க. ரைட்டா? These are sounds of a. இதெல்லாம் என்னது? Sounds of a. Say it again with me. Cup, cup. Bug, bug. Sun. Jug, jug. Bun. Mug. Now we are going to learn few words which we have CVC combination la vara words. Here you have. I'm always used to say, மேம் உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த வேர்ட்ஸ் படிக்கிறப்ப மட்டும்தான் நீங்க சிங்கிள் லெட்டரோட சவுண்டா சொல்லி கம்பைன் பண்ணணும். ஆனா இங்க படிக்கிறப்ப என்ன பண்ணணும்? வந்து அப், 2 லெட்டரோட சவுண்டை கம்பைன் பண்ணிட்டு நீங்க அந்த சவுண்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் நீங்க கப்னு படிக்க கூடாது. ரைட்டா? சோ தட் இங்க பாருங்க, இது ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க, இங்க பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரெட் கலர்ல கொடுத்துருக்க 2 சவுண்டும் கம்பைன் பண்ணி தான் சொல்லணும். பிளாக் கலர்ல கொடுத்துருக்க சிங்கிள் லெட்டரோட சவுண்டை மட்டும் தான் நீங்க சொல்லணும். Get it? Are you got? Good. Right. Now, b sound. Ab. Cub. Cubனா என்னது? லயனோட டைகரோட குட்டிக்கெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கப்னு சொல்லுவோம்ல. Which we have learned from EVS, environment scienceல அதெல்லாம் படிச்சிருக்கோம். Right? Cub. Tub. Tub. Tubனா என்னது? சின்ன ஸ்விம்மிங் பாட். நீங்கெல்லாம் அதில் குட்டி பேபியஸ் இருக்கப்போ மம்மி எல்லாம் அதை வச்சு உங்களை குளிக்க வைக்குவாங்க. அண்ட் தென் rub the bowl, அழிக்கிறது. ரைட்டா? ஸோ கப், டப், ரப். இங்க அட்.
mud. Mud pot. சொல்லுவோம்ல மண்பானை. That's it. Mud. Bud. Budனா மொக்கு, மல்லிப்பூ மொட்டு சொல்லலாம். இல்ல பட் நம்ம இயர்ஸை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல அதையும் சொல்லலாம். fun. ஜாலியா இருக்கிறது. நன். நன்னுனா யாரு? நம்ம சர்ச்ல பார்த்தா இருப்பாங்க நன்ஸ், அவங்க தான் நன். ஓகே. run. Okay. Next we have ug. Don't use to say ug ன்னு சொல்லாதீங்க. ug. What is that? Ug. Hug. What is that? Give me a hug. அப்படி சொல்லுவாங்கல்ல மேம்க்கு ஒரு give me a hug அப்படி சொல்லுவோம்ல அதுதான். And rug. Rug. Tug. Here you have tug. And next word up. மேல சொல்லுவோம் இல்லையா? up cup. up pub. up அப்பனா என்னது? மேல. Next we have at. hut சின்ன குடில் வீடு, ரைட்டா? at nut. நட்னா என்னது? நம்ம சாப்பிடுவோம்ல நட்ஸ் அது. and cut பண்றது. and then but ஆனா but அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல இங்கிலீஷ்ல பேசுறது. that's it. ஓகே. ஸோ எவ்ரி வீக் நான் மேம் சொல்ற மாதிரியே பிக்சரோட இந்த வேர்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் தென் இதை சிவிசி பேட்டர்ன்ல 2 letter பிளெண்ட்ஸோட சேர்த்து சிங்கிள் லெட்டரை கம்பைன் பண்ணி நீங்க சவுண்ட்ஸ் மேக் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? குட். Along with this, we will move on to our fourth section, which is cursive. Get ready for that. Okay, kids, are you ready to learn cursive? Which I have said in before. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கர்சிவ்ல நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அழகா போடுறீங்க. இந்த குட்டி பசங்க இவ்வளவு அழகா எழுதுறாங்கன்னு மேம்க்கு நம்பவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப சூப்பரா எழுதிட்டு இருக்கீங்க. இதுக்காக ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கும் உங்க பேரண்ட்ஸ்க்கும் I'm going to give big round of applause. Good. We have learned up to இல்லையா? வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல மேம் எடுத்திருக்கேன். This class I'm going to take the rest two alphabets. Okay, பின்னாடி இருக்கிற 2 alphabets மேம் எடுக்க போறேன், which is a and p. That is o p. வரைக்கும் படிச்சிருக்கோம். a and p. So get ready. We are going to learn how to write cursive. ஓவும் பியும் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ்ல எப்படி கர்சிவ் எழுதுறதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். Get ready for that. Take your cursive note along with your pencil and eraser. Okay. Now, how do you have to write the a in cursive? You have to start from second fence. இங்க இருந்து ஆரம்பிக்கணுமா? Second fenceல இருந்து. Okay, start it from here. 1 and a curve. And then அப்படியே curve கொண்டு வந்து second fence மறுபடியும் touch பண்ணி top line போயிட்டு ஒரு knot. Yes, this is ma'am வந்து under curve. Yes. I'm going to write again. Start from here. Put a dot here and under curve and a circle to the top and a knot. This is uppercase R. Now I'm going to teach lowercase r same as this, right in the middle line only. Same as under curve and the circle and the knot. இதுதான் small o, ரைட்டா? small o எப்படி எழுதணும்? இங்க வந்து இத டச் பண்ணாம இப்படி knot போடணும். இதுதான் நமக்கு lower case r. Now I'm going to teach uppercase p. You have to start it from the first fence. First fenceல இருந்து second fence வரைக்கும் ஒரு vertical line போட்டு இது extension கொடுத்து top line போயிட்டு போட்டுடணும். That's it. p. Uppercase p. Again I'm going to write. Start from first fence to second fence, extension to the top and a right curve. That is p. And I'm going to teach lowercase p.
Started from second fence, a slanting line and a vertical line, and right on the vertical again, and a right curve, and then extension. இங்க டச் ஆகாம அப்படியே கொடுத்துடணும். அதுதான் lowercase p. Going to write again, slant and a vertical. Write the vertical reversely and then right curve with the extension. It is lowercase p. That's it. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரெண்டு லெட்டர் கத்துக்கோம். ரெண்டுத்துலயுமே நம்ம lowercase and uppercase and lowercase ரெண்டுமே கத்துக்கிட்டு இருக்கோம். Okay, along with this, Lata ma'am going to say dolls. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.